Good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது very important question. Arrhenius equation of 5 மார்க்ல கேட்டா you have to write the entire derivation. இதே question 3 மார்க்லயும் வந்திருக்கு. 5 மார்க் சப்டிவிஷன்ல கேட்டா again நீங்க என்ன எழுதணும் 3 மார்க்ல இருந்தாலுமே 5 மார்க் சப்டிவிஷன்ல கேட்டா ஃபுல்லா எழுதணும். 2 மார்க்லயும் வந்திருக்கு. 2 மார்க்ல எழுதுனா கிறிஸ்பா ஈக்குவேஷனை மட்டும் எழுதி அதோட டேர்ம்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ரைட்டா? So Arrhenius equation k is equal to a e power minus ea by rt. ரைட்டா? So அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா உங்களுக்கு நான் இந்த Arrhenius equationல உள்ள டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணா 2 மார்க் கிடைச்சிரும். அப்ப ஏங்கிறது என்னது அப்படினா frequency factor. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். R அப்படிங்கிறது gas constant. Tங்கிறது temperature in Kelvin. ங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுக்கே 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன சொல்றேன்னு புரியுதா? k is equal to a e power minus ea by rt. அது ஓகே சார். Arrhenius equation எதுக்கு சார் அப்படின்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா ரேட்டும் அதிகமாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நான் 100 ml ஆஃப் வாட்டர்ல 36 கிராம் சோடியம் குளோரைட் நான் டிசால்வ் பண்ண முடியும். 37th கிராம் டிசால்வ் பண்ணா என்ன செய்யணும்? நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும். அதாவது ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணா 37th கிராம் வந்து டிசால்வ் ஆயிரும். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப k is equal to a e power minus ea by rt. அப்போ a அப்படிங்கிறது frequency factor, rங்கிறது gas constant, tங்கிறது என்னது டெம்பரேச்சர் இன் கெல்வின். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாகரிதமிக் டேர்ம்ஸை ரெண்டு பக்கமும் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா ln k is equal to ln a plus ln e power minus ea by rt ன்னு வந்திருக்குமா? ln e ஓட வேல்யூ வந்து 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா ln k is equal to ln a minus ea by rt ன்னு வருமா? ரைட், இருக்கட்டும். இப்போ நீங்கள் தனித்தனியாக எழுதுங்க. ln k is equal to ln a minus ea by r into 1 by t. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y is equal to c plus mx. அப்போ x ஆக்சிஸில் யார் இருக்கா? 1 by t. y ஆக்சிஸில் யார் இருக்கா? 1 by k. அப்போ ஸ்லோப் வந்து யார்? மைனஸ் ea by rt. அதான் ஸ்லோப். ஓகே தானே? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ரெண்டு டெம்பரேச்சர் எடுக்கேன். ln k1 is equal to ln a minus ea by rt1. ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் எடுக்க. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஏ அப்போ ஏன் A1 எடுக்கல சார் அப்படின்னா ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ln k2 is equal to ln a minus ea by rt2. அகைன் நான் என்ன சொல்கிறேன்? ஃபைனல் மைனஸ் என்னது? இனிஷியல். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டால் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ln k2 minus ln k1 is equal to ln a minus ln a 0. அப்போ மைனஸ் ea by r t2 அப்படி தானே வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ ப்ளஸ் ea by rt1. அப்போ நான் இதிலேருந்து யாரை காமனாக எடுக்கேன் அப்படின்னா ln k2 by k1 நான் என்ன எழுதிக்கலாம்? ln k2 மைனஸ் k1 ln k2 by k1 எழுதிக்கலாமா? ஏன்னா லானில் மைனஸில் இருந்தால் என்ன அர்த்தம்? டிவைட்னு அர்த்தம். அதனால ln k2 டிவைடட் பை ln k1 எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு நான் யாரை காமனாக எடுக்கேன்? ea by r காமனாக எடுக்கேன். ea by r காமனாக எடுத்தா ea by r காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 by t1 மைனஸ் 1 by t2ன்னு வரும். அப்படி தானே? ea by r காமன் எடுத்தா இங்கே தான் ப்ளஸ் இருக்குது. இதை முதல்ல எழுதிக்கிறேன். 1 by t1 மைனஸ் 1 by t2. ரைட்டா? 1 by t2. இப்போ எல்சிஎம் எடுங்க. ln k2 by k1 is equal to ea by r t2 minus t1 divided by t1 into t2. ஓகே தானே? ஸோ இதை எழுதிக்கலாம். அகெயின் ln k2 by k1 is equal to ea by r. லானை லாகா மாற்றுறேன். லானை லாகா மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? லானை வந்து லாகா மாற்றினீங்கன்னா 2.303 மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்களா? ஸோ அது டிவைடட் பைக்கு வந்துருங்க. அப்போ 2.303 r இன்ட்டு t2 மைனஸ் t1 டிவைடட் பை t1 இன்ட்டு t2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். we all understood Arrhenius equation. very important 5 மார்க். நான் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Arrhenius equation k is equal to a e power minus ea by rt. இதுதான் Arrhenius equation. இதை எழுதி டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின், ங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் லான் அப்ளை பண்ணுறேன். அப்போ ln k is equal to ln a plus ln e power minus ea by rt. ஸோ அப்போ ln e ஓட வேல்யூ 1. அப்போ மைனஸ் ea by rt வந்துடும். அப்போ ln k is equal to ln a மைனஸ் தனித்தனியாக டிவைட் பண்ணுறேன். ea by rன்னு போட்டுறேன். அடுத்து 1 by tன்னு போட்டுறேன். அப்போ y is equal to c plus mx. அப்போ எக்ஸுக்கு பதிலாக
1 by t mக்கு பதிலாக மைனஸ் ஏ பை ஆர் ஒய்க்கு பதிலாக லான் கே. அப்போ லான் k1 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லான் கேக்கு பதில் லான் k1 இஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி1. அதே மாதிரி லான் k2 இஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி2. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ லான் k2 மைனஸ் லான் k1 இஸ் ஈக்குவல் டு EA by RT2 minus of EA by RT1 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ லான் k2 by k1 மைனஸ்க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், டிவைட்னு எழுதிக்கலாம். அப்போ லான் k2 by k1 இஸ் ஈக்குவல் டு EA by R காமன் எடுத்தேன் 1 by t1 மைனஸ் 1 by t2ன்னு வரும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 by t1 மைனஸ் 1 by t2 எல்சிஎம் எடுத்து போட்டுறேன். அப்போ லானை லாகாக மாற்றினா 2.303 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அதை டினாமினேட்டரில் போட்டுருப்பேன். ஓகே தானே? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.